வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பயணத்துக்காக அநேக காரியத்தில் முயற்சி எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், கான்ட்ராக்ட் ஜாப்புகள், பிஸ்னஸ்கள், இன்னும் சிறப்பான ஊழியங்கள், பலதரப்பட்ட ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. சில நேரங்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய நேரங்களில் மூட் அப்செட் ஆயிரும், ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும், சோர்ந்து போகணும். இருக்கிற நிகழ்வுகளை பார்த்து விட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ண என்றால் 2 காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற உபத்திரவங்கள். 2வது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உயர்வுகள். இந்த உபத்திரவத்திலும் உயர்விலும் பொறுமை ரொம்ப அவசியம். சரிங்க, உபத்திரவத்தில் ஏன் பொறுமை தேவை? உபத்திரவத்தில் தான் பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்றால் பதட்டமான அந்த நேரங்களில் உங்கள் சார்பாக ஏதாவது ஒன்று வார்த்தையோ செயல்முறைகளோ ரிலீஃப் ஆகிடுச்சுன்னா, வெளிவந்துடுச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திடும். அதில் உபத்திரவத்தில் ரொம்ப பொறுமை தேவை. 2வது, உயர்வுகள். இந்த உயர்வுகள் ரொம்ப பொறுமை அவசியம். ஏன்னா உயர்வுகள் வரும்போது நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் போது அந்த நேரத்தில் எமோஷனில் எல்லாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க. நான் அதை பண்ண, இது செய்யணும் வாக்கு கொடுத்துருவீங்க. சில நேரங்கள் அந்த வாக்குகள் நிறைவேறாமல் போகும்போது அவர்களுக்கும் உங்களுக்கும் பிளவுகள் ஏற்படும். அந்த பிளவு நிமித்தம் உங்களுக்கு தான் மனசோர்வுகள் ஏற்படும். அதனால் வாழ்க்கையில் உபத்திரமாக இருக்கட்டும், உயர்வாக இருக்கட்டும், பொறுமை ரொம்ப அவசியம். இந்த பொறுமையுடைய நிதானம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மெச்சூரிட்டியை காட்டுகிறது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயர்ந்து இருக்கிறீங்க, நீங்கள் சிறந்து இருப்பீங்க. அப்படி சிறந்து உயர்ந்து இருக்கும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.